ஓகே சார். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு குழந்தை இல்ல. ஆமாங்க சார். ஒரு 3 மாசமா சரியான முறையில என்ஜாய்மென்ட் பண்ற அளவுக்கு உறுப்பு எழுச்சி இல்ல. ஆமாங்க சார். ஆசை இருக்கு, அனுபவிக்க முடியல. ஆமாங்க சார். இத நம்ம தீர்வு குடுக்கணும் இல்லையா? ஆமாங்க சார். உங்களுக்கு சர்க்கரை கிடையாது இல்லையா? அதான் சார் 240 இருக்கு. நாங்க இப்ப சமீபத்துல செக் பண்ணதுக்கு. மாத்திரை போடுறீங்களா? மாத்திரை மாதிரி உணவு பழக்க வழக்கம் கண்ட்ரோலா இருக்குங்க சார். இன்சுலின் டேப்லெட் அதெல்லாம் எதுவும் குடுக்கல. இன்னும் அதை ஒன்று கொடுக்கலாம் சார். சரி. இப்போ உயிரணுக்கள் செக் பண்ணீங்களா? அது ஒரு அது செக் பண்ணா சரியா இருக்குங்க சார். டாக்டர் சரியா இருக்கு. சரியா இருக்குன்னா மேடம்க்குலாம் பிசிஓடி ப்ராப்ளம், கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், இரெகுலர் மென்சஸ் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? அதான் அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுங்க சார். எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்து கிளியர் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. உங்களுக்கு குழந்தை உங்க குழந்தை வேணும் உங்களுக்கு. ஆமாம் சார். சரி. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, பெரும்பாலும் விந்தணுக்கள் கரெக்டா இருந்தாலோ, சரிங்க சார். பெண்களுக்கு நார்மலா இருந்தாலோ, ஓகேங்க சார். ஒரு முறை 2 முறை செக்ஸ் பண்ணும்போதே குழந்தை உண்டாயிடுது. ஆமாம் சார். இப்போலாம் திருமணமான 2 மாசம், 3 மாசம், 4 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க பெண்கள்.